நீங்க யாரை பத்தி கேக்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க காதல் சுகுமார் பத்தி இல்ல காதல், அது காதல்னாலே ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த படத்திலே பாத்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு படம் வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளோ பெரிய இந்த சினிமாவில் சின்ன பட்ஜெட் படங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து இவ்வளோ படத்தை எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா போலீஸ் ஃபேமிலி, ஸோ உண்மையிலே கதை வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு தத்ரூபமான ஒரு கதை. ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்பெல்லாம் நம்ம போக தேவையில்லை எப்பவுமே ஒரு படத்தை பொறுத்தளவு. ஏன்னா சின்ன படங்கள் வந்து வெளிவருது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவோ படங்கள் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய படங்கள் வந்து சின்ன படங்கள் அழிஞ்சிட்டு போகுது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தை இவ்வளோ அழகாக கொண்டு வந்த ப்ரொடியூசருக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஏன்னா இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அந்த டீமுக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது தான் சொன்னேன், அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அண்ணன் வந்து நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் ஒரு 6 to 8 இயர்ஸாக தெரியும் சென்னை வந்ததுலேருந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், அருமையாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வில்லன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். பிரதர் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சீரியஸாக உங்களை பார்க்கும்போது எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் ஒரு வில்லனுக்கு தேவை. அண்ட் முக்கியமாக சார் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சார் சீரியஸாக. ஏன்னா ஒரு அப்பாவோட அந்த ஒரு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தை வந்து அவ்வளோ அழகாக புரிய வச்சுருந்தீங்க. டேரக்டர் சார் கதைகள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக படத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒன்று எதிர்பார்க்கலாம். அப்பாவின் பாசத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு வில்லன், அதாவது வில்லனுக்கும் அப்பாவோட பாசம் தான். ஏன்னா அவருமே குழந்தைய வந்து இழந்து என் குழந்தை யார் கொண்டிருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஏக்கத்தை எல்லாருக்குமே சார்த்த ஒரு விஷயமா வந்து இந்த கதையில வந்து புரிய வச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் கொடுக்கணும் என்று எல்லாருக்கும் வேண்டி கொடுக்குறேன். படம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமா இருக்கும். இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுகுமார் அண்ணன் ரெண்டு கேள்வி. அதன் தொடர்ந்து நீங்க வந்து சினிமாவில் நடிக்காம பெரிய ஃபங்க்ஷன் உங்களை பார்க்க ஆரம்பிச்சோம். என்ன காரணம்? இப்போ காதல்னாவே வந்து பிரச்சனையாயிருது. லவ்னாவே காதல்னாலே பிரச்சனை தானே, அதெல்லாம் பார்த்து தானே வரணும். நடி ஏங்க, சினிமா வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படி தான் வந்து நேர்மையாக வாழ நினச்சாலும் கெட்ட பேர் வாங்காமல் இங்கே நல்ல பேர் வாங்க முடியாது. சரி, நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சினிமா வாழ்க்கையில் எல்லாம் இயல்பு தான். பட் அதை கடந்து அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துடணும். அப்படிங்கிறத தான் நான் வந்து அடுத்தடுத்த நிறைய முயற்சிகள் செய்து இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனரோட படத்தில், அதுவும் போலீஸ் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு ராஜா மலைச்சாமி சார் தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து ஒரு நிறைவாக படம் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து என்னோட மனைவி மீனாவும் உட்காந்து பார்த்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே நல்ல படமாக தான் நினச்சி பண்ணுறோம். பட் அது அவுட்புட்டாக வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு முதல் முயற்சியாக இந்த படக்குழுவில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக பத்திரிகைக்காரங்க எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது அவங்களுக்கு வந்து பெரிய உந்துதலை கொடுத்துரும், போய் பார்க்கலாமே இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த படக்குழு சார்பாக எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை வெற்றி படமாகணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். சுகுமாருக்கு பேர் கேள்வி கேட்க மாட்டோம், காதல் சுகுமார் கேள்வி கேட்கிறோம். காதல்னாவே அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி பிரச்சனை வந்து நீங்க யாரை பத்தி கேக்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க காதல் சுகுமார் பத்தி இல்ல காதல், அது காதல்னாலே ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த படத்திலே பாத்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி ஒரு காதல் இருக்குது, அதனாலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஆமா, காதல் அதாவது காதல்ல எது நல்ல காதல், எது வந்து மோசமான காதல் கிடையாது. காதல்னா காதல் தான். பட் அது மோசமான காதலையும் ஆதரிக்கிறேன் நான் கிடையாது. ஆனால் நமக்கு முன்னால் நடந்து போகிறப்ப சொல்கிறது ஒரு பாடம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் நான் சினிமா விட்டு போக மாட்டேங்க. போதுமா? நான் நடித்தாலும் சரி, இயக்குனாலும் சரி, இல்லை எதிர்காலத்தில் படத்தை தயாரித்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, நான் சினிமாவில் தான் இருப்பேன். அவ்வளோதான்.